எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்கிறீர்கள்? ஹல்லேலூயா. உங்களுடைய தேவனுக்கு ஒரு நல்ல உற்சாகமான ஒரு கரவசத்தை கொடுப்போம் நாங்கள். ஆமென். ஹல்லேலூயா. உங்களுடைய பிள்ளைகளை தயவு செய்து ஓய்வு நாள் பாடசாலைக்கு அனுப்பிவிடுங்கள். அதேபோல் உங்களுடைய கையெடுக்க தொலைபேசியை அணைத்துக் கொள்ளுங்கள். இல்லாவிட்டால் அதை சைலண்ட் மோட்டில் போட்டுக்கொள்ளும்படியாக நான் வேண்டிக் கொள்கிறேன். அதேபோல் விசேஷமாக நான் உங்களுக்கு அறிவித்துக்கொள்ள விரும்புகின்றேன். வருகிற மாதம் 1ஆம் திகதி வெள்ளிக்கிழமை எங்களுடைய விழிப்பிரவு ஜெபம் நடத்தப்படும். 9 மணிலிருந்து காலை 3 மணி வரையும். ஆகவே உங்கள் அனைவரையும் சபையாக நான் உங்களை ஊக்குவிக்கின்றேன். நாங்கள் ஒன்று கூடி ஜெபிப்போம். கர்த்தர் இந்த தேசத்தில் ஒரு அசைவை நாங்கள் ஜெபிக்கும் பொழுது இந்த தேசத்தில் ஒரு அசைவை தேவன் கொண்டு வருவார். அது உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். ஆகவே சபையில் உள்ளவர்கள் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது அந்த ஜெபத்தின் மூலமாய் சபை ஆசீர்வதிக்கப்படுவது மாத்திரமல்லாமல் சபையில் உள்ள நீங்களும் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். ஹல்லேலூயா. ஆகவே உங்களை ஒவ்வொருவரையும் ஊக்குவிக்கின்றேன். தயவு செய்து இந்த ஜெபத்திலே ஜெபிக்கும்படியாக எல்லாரும் வாருங்கள். எங்களுடைய தேசத்துக்காக ஒரு குறிப்பிட்டவர்கள் மாத்திரம்தான் ஜெபிக்கும் என்று சொல்லி ஒரு கடமை அப்படி அல்ல. அப்படி வேதத்தில் எழுதவும் இல்லை, அப்படி ஒரு காரியம் இல்லை. எல்லாரும் ஒன்று சேர்ந்து நாங்கள் ஜெபிக்க வேண்டும். வேதத்தில் நாங்கள் காணுகின்றோம். அப்போஸ்தலர் 2ஆம் அதிகாரத்தில் 47வது வசனத்தில் சபையார் ஒன்று கூடி ஜெபித்தார்கள். அப்படி ஜெபிக்கும் பொழுது அற்புதங்கள் நடந்தது. அப்படி ஜெபிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம் தேசத்தில் ஒரு அசைவு ஏற்பட்டது. அப்படி ஜெபிக்கும் பொழுது நாங்கள் காணுகின்றோம் புதிய புதிய ஆத்துமாக்கள் தினந்தோறும் சபையிலே சேர்க்கப்பட்டார்கள். ஆமென். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, ஜெபம் இது ஒரு சில குழுவுக்கு மாத்திரம், பகுதி நேர ஊழியர்கள் மாத்திரம்தான் அவங்க ஜெபிக்கணும், மற்றவங்களாம் ஜெபிக்கக்கூடாது. அப்படிலாம் இல்லை. எல்லாரும் நாங்கள் ஒன்று சேர்ந்து ஜெபித்தாதான் ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே மறுபடியுமாக உங்களை ஊக்குவிக்கிறேன். தயவு செய்து இந்த விழிப்பிரவு ஜெபத்துக்கு வாருங்கள். இந்த தேசத்துக்காக, இந்த சபைக்காக, உங்களுக்காக நாங்கள் ஜெபிக்க இருக்கிறோம். ஆகவே எல்லாரும் அந்த ஜெபத்தில் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு நான் வேண்டிக் கொள்கிறேன். நல்லது. நாங்கள் இந்த வேளையிலே நாங்கள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்ல போகிறோம். நாங்கள் யாவரும் தேவனுடைய வார்த்தையை தியானிப்பதற்காக எங்களை நாங்கள் ஆயத்தப்படுத்தி கொள்ளுவோம். இன்றைய நாளிலே நாங்கள் மார்க் எழுதின சுவிசேஷத்தில் நாங்கள் 9ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இருந்து 27வது வசனம் வரை உள்ள வசனங்களை நாங்கள் தியானிக்க போகிறோம். இதிலிருந்து கர்த்தர் எங்களுக்கு என்னத்தை பேச போகிறார் என்பதை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். ஆகவே நாங்கள் மார்க் 9ஆம் அதிகாரம் 17வது வசனத்திலிருந்து 27 வசனம் வரையும் நாங்கள் வாசிக்க கேட்போம். எல்லாரும் வேதத்தை பிரட்டி கொண்டு வாசிக்கும்படியாய் நான் வேண்டிக் கொள்கிறேன். அப்பொழுது ஜனக்கூட்டத்தில் ஒருவன் அவரை நோக்கி, போதகரே, ஊமையான ஒரு ஆவி பிடித்த என் மகனை உம்மிடத்தில் கொண்டு வந்தேன். அது அவனை எங்கே பிடித்தாலும் அங்கே அவனை அலக்களிக்கிறது. அப்பொழுது அவன் நுரை தள்ளி பல்லை கடித்து சோர்ந்து போகிறான். அதை துரத்தி விடும்படி உம்முடைய சீஷரிடத்தில் கேட்டேன், அவர்களால் கூடாமல் போயிற்று என்றான். அவர் பிரதியுத்தரமாக, விசுவாசமில்லாத சந்ததியே, எதுவரைக்கும் நான் உங்களோடு இருப்பேன்? எதுவரைக்கும் உங்களிடத்தில் பொறுமையாயிருப்பேன்? அவனை என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றார். அவனை அவ்விடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடனே அந்த ஆவி அவனை அலைக்கழித்தது. அவன் தரையில் விழுந்து நுரை தள்ளி புரண்டான். அவர் அவனுடைய தகப்பனை நோக்கி, இது இவனுக்கு உண்டாகி எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவன், சிறுவயது முதற்கொண்டே உண்டாயிருக்கிறது. இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்றார். உடனே பிள்ளையின் தகப்பன், விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோடே சப்தமிட்டு சொன்னான்.
அப்பொழுது ஜனங்கள் கூட்டமாய் ஓடி வருகிறதை இயேசு கண்டு அந்த அசுத்த ஆவியை நோக்கி, ஊமையும் செவிடுமான ஆவியே, இவனை விட்டு புறப்பட்டு போ, இனி இவனுக்குள் போகாதே என்று நான் உனக்கு கட்டளையிடுகிறேன் என்று அதை அதட்டினான். அப்பொழுது அது சப்தமிட்டு அவனை மிகவும் அலைக்கழித்து புறப்பட்டு போயிற்று. அவன் செத்து போனான் என்று அநேகர் சொல்லத்தக்கதாக செத்தவன் போல கிடந்தான். இயேசு அவன் கையை பிடித்து அவனை தூக்கினார். உடனே அவன் எழுந்திருந்தான். நாங்கள் ஜெபிப்போம். மகா இரக்கம் நல்ல தகப்பனே, அப்பா, இந்த அருமையான இந்த காலை பொழுதுல உடைய சமூகத்தில் நாங்கள் கூடி நிற்கிறோம் ஆண்டவரே. அப்பா, எங்களுடைய இருதயங்களை நீர் பலப்படுத்துவீராக. இந்த காலை வேளையிலே கர்த்தாவே, நாங்கள் சோர்ந்து போய் ஆண்டவரே கர்த்தாவே, பல பலகீனங்களோடு இந்த இடத்துக்கு நாங்கள் வந்திருக்கிறோமோ ஆண்டவரே கர்த்தாவே, இந்த காலை பொழுதில் நீர் எங்களோடு இடைப்படுவீராக, பேசுவீராக, எங்களை தைரியப்படுத்துவீராக, எங்களை பலப்படுத்துவீராக. தகப்பனே, ஒருவருமே ஆண்டவரே சுவாமி இந்த இடத்துக்கு வந்த பிரகாரமாய் அல்ல ஆண்டவரே சுவாமி கர்த்தாவே. ஓ ஆண்டவரே, உம்முடைய பிரசனத்திலே உம்முடைய சுவாமி ஆவிலே பலப்பட்டு ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் ஆண்டவரே ஒவ்வொருவரும் உம்முடைய தொடுதலை பெற்று செல்லத்தக்கதாய் ஒவ்வொருவரோடு கூட நீங்கள் பேசும்படி நான் ஜெபிக்கிறேன். அப்பா, ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. இயேசுவின் நாமத்தினால் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எங்களுடைய தேவனுக்கு ஒரு நல்ல ஒரு கரோஸ்தை நாங்கள் கொடுப்போம் எங்களுடைய தேவன். ஹல்லேலூயா, ஆமென். அருமையானவர்களே, நாங்கள் இந்த இடத்திலே காணுகின்றோம் ஒரு தகப்பனை. நிறைய நாங்கள் பெண்களை குறித்து தான் பார்ப்போம். ஏன்னா இன்றைக்கு நாங்கள் பார்க்க போகிறோம் ஒரு தகப்பனை குறித்து, ஒரு ஆணை குறித்து, ஒரு தகப்பனை குறித்து. அந்த தகப்பன் எப்படிப்பட்ட ஒரு தகப்பன் சொன்னால், தன் பிள்ளைக்காக பரிதவிக்கிற ஒரு தகப்பன். தன்னுடைய பிள்ளையுடைய ஒரு கஷ்டத்தை நிமித்தம், ஒரு அந்த பிள்ளையின் ஒரு சூழ்நிலை நிமித்தமாக ஒரு பரிதவிக்கிற ஒரு உள்ளத்தை நாங்கள் காணுகின்றோம். அது தகப்பனாக இருக்கட்டும், அது தாயாக இருக்கட்டும், அது பிள்ளையாக இருக்கட்டும். இன்றைக்கு நிறைய இருதயங்கள் இந்த இடத்துல கூடியிருக்கிறதை நாங்கள் காணுகின்றோம். உங்களுக்கு ஒரு இருதயம் இருக்குதா? ஆமென். இந்த இருதயம் சில நேரத்தில் பரிதவிக்கும். சில பிரச்சனைகளுக்குள்ளே கடந்து போகும் பொழுது, கஷ்டப்படும் பொழுது, ஏதாவது தேவைகளினால் நெருக்கப்படும் பொழுது, எனக்கு அருமையானவர்களே, ஏதாவது காரியங்கள் எங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேறாமல் போகும் பொழுது, சில குறைகள் வரும் பொழுது உங்களுடைய இருதயம் பரிதபிக்கும், இருதயம் கலங்கும், இருதயத்திலே ஒரு வேதனை உண்டாகும். ஐயோ, ஏன் இந்த சஞ்சலம், ஏன் இந்த தவிப்பு, ஏன் இதற்கு என்ன பதில், ஏன் என்கிற கேள்வி எங்களுக்குள்ளே அதிகமாக எழும்பும். ஏன்னா எனக்கு தெரியும், இந்த காலை பொழுதில் நீங்கள் எப்படி இந்த இடத்துல இருக்கிறீர்கள்னு சொல்லி. சில நேரத்தில் அது ஒருவேளை உங்களுடைய குடும்பத்தில் உள்ள ஒரு சூழ்நிலை நிமித்தமாக இருக்கலாம், நீங்கள் ஒரு தேவைக்கூடாக நீங்கள் போராடி கொண்டிருக்கிறது நிமித்தமாக இருக்கலாம், ஏதாவது ஒரு பிரச்சனை நிமித்தமாக நீங்கள் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கிறபடினால இருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய பிள்ளையின் நிமித்தமாக நீங்கள் அந்த பிள்ளை இருக்கிற ஒரு நிலைமை நிமித்தமாக உங்களுடைய இருதயம் நெருக்கப்பட்டு கொண்டிருக்கலாம், இல்லாவிட்டால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் முகம் கொடுத்து கொண்டிருக்கிற ஒரு காரியமாக இருக்கலாம், இல்லாவிட்டால் மற்றவர்களோடு நீங்கள் இருக்கிற ஒரு பிரச்சனையாக இருக்கலாம். நாங்கள் ஜனங்களோடு வாழ வேண்டியதாக இருக்கிறது. ஏன்னா வாழும் பொழுது பல பிரச்சனைகள் எங்களுக்கு வரும், பல இருதயத்தில் காயங்கள் உண்டாகும், ஏன்னா வேதனைகள் உண்டாகும். என்ன சொன்னால், நாங்கள் மனுஷர்களோடு வாழ்கிற படினா இயேசுக்கு இதே நிலை வந்தது. ஏன்னா எனக்கு தெரியாது, எனக்கு அருமையாக நீங்கள் எந்த நிலையில் இந்த காலை பொழுதில் இருக்கிறீர்கள்னு சொல்லி. ஆனால் நாங்கள் காணுகின்றோம், இந்த தகப்பனுக்கு தன்னுடைய பிள்ளையின் நிமித்தம், அந்த பிள்ளை இருந்த அந்த சூழ்நிலை நிமித்தம் ஒரு நெருக்கடி, ஒரு வேதனை, ஒரு துக்கம், ஒரு பரிதவிப்பு அந்த தகப்பனுக்குள்ளே இருந்ததே நாங்கள் காணுகின்றோம். ஆனால் அந்த தகப்பன் இயேசுவிடத்திலே வருகிறார். இயேசுவிடத்திலே வந்த உடனே, இயேசு சர்வ வல்லமை உள்ளவர் தானே, இயேசு பெரியவர், இயேசு இரக்கம் உள்ளவர், இயேசு அற்புதம் செய்கிறவர், சுகபாரி, இதில் என்ன பாசம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்கள் யோசிக்கலாம். வாசிக்கப்பட்ட பகுதியில் இயேசுவிடத்தில் வந்தார்கள், பிசாசு பிடித்திருந்த அந்த பிள்ளை சுகமானது. ஆனாலும் பிரியமானவர்களே,
இயேசு உண்மைதான். இயேசு சொல்கிறார், வருத்தப்பட்டு பார சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாரும் என்னிடத்திலே வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொல்கிறார். அது உண்மைதான். இயேசு கிறிஸ்துவிடத்திலே வருகிறவர்களை ஒருபோதுமே அவர் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லியிருக்கிறார். ஆமென். நல்ல ஒரு கரவசத்தை கொடுத்து நாங்கள் தேவனை ஆராதிப்போம். ஹல்லேலூயா. அவரிடத்திலே வருகிறவர்கள் ஒருபோதுமே குறைவுபடுவதில்லை, ஆசீர்வதிக்கப்படுவார்கள், விடுதலை படுவார்கள். ஹல்லேலூயா. அது நிச்சயம். ஹல்லேலூயா. ஆனால் நாங்கள் காணுகின்ற இந்த தகப்பன் எப்படி அந்த விடுதலையை பெற்றுக்கொண்டார், எப்படி அந்த பரிதபிப்பில் இருந்து அவர் விடுதலையானார், அதுதான் முக்கியம். என்று சொன்னால் இந்த இடத்துல நாங்கள் காணுகின்றோம் ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். இந்த இடத்துல நாங்கள் காணுகின்ற இந்த தகப்பனுடைய பிரச்சனை என்னவென்று சொன்னால், தன்னுடைய மகன் அங்கே ஒரு பிசாசு பிடித்தபடியினாலே அவன் அநேக தரம் தீயிலே போய் விழுவான், தண்ணீரிலே போய் விழுவான், நுரை தள்ளுவான். ஏன்னா அப்படி என்று சொல்லி கர்த்தருடைய வார்த்தை சொல்லுவதை நாங்கள் காணுகின்றோம். ஏன்னா நுரை தள்ளி கொண்டு இருப்பான், பல்லை கடித்து கொண்டிருப்பான். ஒரு வலிப்பு வியாதி மாதிரி, ஒரு சத்துரு வியாதி என்று சொல்வார்கள் அதை. அப்படிப்பட்ட ஒரு வியாதி, நுரை தள்ளி கொண்டிருப்பான். ஆவி பிடித்து அவன் அங்கே ஒரு ஆவி அவனை அலைக்கழித்து கொண்டிருந்தது. அதை பார்க்க முடியாது. அநேக தடவை அவனை சாக கொண்டு போகும் அந்த 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 ஆவி தண்ணீரிலே கொண்டு போய் தள்ளி அவனை சாக வைக்க பார்க்கிறது. தீயிலே கொண்டு போய் தள்ளி அவனுக்கு பல சேதங்களை ஏற்படுத்தி அவனை சாக கொண்டு போக பார்க்கிறது அந்த ஆவி. இதை எப்படி ஒரு தகப்பனால பார்த்து கொண்டு இருக்க முடியும்? எப்படி இதை ஒரு தகப்பனால தாங்கிக் கொள்ள முடியும்? இந்த தகப்பன் எதை செய்ய முடியுமோ எல்லாவற்றையும் செய்து பார்த்தார், ஒன்றுக்குமே பதில் இல்லை. அவர் கேள்விப்படுகிறார், இயேசு கிறிஸ்து என்று ஒருவர் இருக்கிறார். ஆமென். அவர் சுகம் அளிக்கிறவர், அவர் பிசாசுகளை துரத்துகிறார். ஓ ஹல்லேலூயா. அவர் கேள்விப்பட்டவர் வருகிறார். அவர் வந்து அவர் எப்படி அந்த மகன் அந்த அந்த சூழ்நிலையில் இருந்து அவர் விடுதலையாகினார் என்பதை பாருங்கள். இயேசு கிறிஸ்துவிடத்தில் கேட்ட உடனே அவர் அதுக்கு, ஓ நீ வரக்கடையில் நான் பார்த்து கொண்டிருந்தாய், நீ வந்து விட்டாய், இதோ நான் உன்னை சுகப்படுத்துகிறேன் என்று சொல்லி அப்படி சுகப்படுத்தவில்லை. நாங்கள் காணுகின்றோம் அங்கே சில கட்டங்களுக்கு கூட அவர் கடந்து போக வேண்டியது. அவர் கேட்கிறார், நீ சுகம் பெறும்படியாக 23வது வசனத்தில் கேட்கிறார். எல்லாரும் வேதத்தை பாருங்கள். மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்தை எல்லாரும் பாருங்கள். அங்கே நாங்கள் காணும், இயேசு அவனை நோக்கி, நீ விசுவாசி கூடுமானால் ஆகும். விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். அப்ப நாங்கள் காணுகின்றோம், வேதமும் எங்களுக்கு அதை சொல்லுகின்றது. என்ன சொல்லுகின்றது? அங்கே வேதம் சொல்லுகின்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் எதையாவது பெறலாம் என்று சொல்ல நினைக்காதிருங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்தில் சொல்லுகின்றது, 6-7 வசனங்களை நீங்கள் இப்பொழுது புரட்டி வாசித்து பாருங்கள், என்னுடைய முகத்தை பார்த்து கொண்டிருக்காமல். யாக்கோபு 1ஆம் அதிகாரத்திலே 6-7 வசனங்களை எடுத்து வாசித்து பாருங்கள். அங்கே சொல்லப்படுகிறது, விசுவாசம் இல்லாமல் எதையும் தேவனிடத்தில் பெறலாம் என்று நினைக்காதிருங்கள், நினைக்க வேண்டாம் என்று சொன்னால் அங்கே சொல்லப்படுகிறது, ஒருவன் சந்தேகமாய் கேட்பான் சொன்னால் அவன் எதையுமே பெற்றுக்கொள்ள மாட்டான் என்று சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கிறதா பாருங்கள், நான் சொல்றதை பாருங்கள், இருக்கிறதா? எனக்கு அருமையானவர்களே, எபிரேயர் புத்தகத்தில் நாங்கள் காணுகின்றோம் 11:6 சொல்லுகின்றது, விசுவாசம் இல்லாமல் தேவனை பிரியப்படுத்துவது கூடாத காரியம். விசுவாசம் வேண்டும். ஐயோ, இது விசுவாசம் சொல்றாங்களே, என்னுடைய பிரச்சனையும் தீரோனுமே, எனக்கும் ஒரு பிரச்சனை இருக்கிறது, இந்த பிரச்சனையில் நான் என்ன பண்ணுவேன்? இப்போ கர்த்தரிடத்தில் போனாலும் பார்க்க போனால் எல்லாரும் காசு கேட்பாங்க. அங்கே ஒரு பிரச்சனை வரும் பொழுது, ஒரு வியாதி வரும் பொழுது, அதிலிருந்து சுகப்படுவதற்காக வைத்தியம் பார்க்க வேண்டும் என்று சொன்னால் பணம் வேண்டும். வைத்தியரிடத்தில் போய் பணம் கொடுத்தா தான் ஆபரேஷன் நடக்கும், பணம் கொடுத்தா தான் வியாதி சுகப்படும், பணம் வேணுமே. ஒரு அவர்களை யார் சொல்வார்கள்,
என்ன மந்திரவாதி, என்ன சிங்களத்தில் சொன்னா கப்பு மாத்தியா, என்ன ரைட். அவரிடத்துல போறதுக்கு அவர் லட்சக்கணக்கில் கேட்பாரு. இதை வெட்டுறதுக்கு இவ்வளோ வேணும், இத்தனை லட்சம் வேணும், அங்கேயும் பணம் வேண்டும். ஐயோ, ஆண்டவர் இடத்துல வந்தா இவர்கிட்ட போனா இவர் பணம் எல்லாம் கேட்க மாட்டார். விசுவாசம் எங்க எடுக்க போற? விசுவாசத்துக்கு எங்க போறதுனா விசுவாசம் வேண்டுமே. ஆண்டவர் இடத்துல போயிட்டு இதுல இருந்து விடுதலை ஆகும் பார்த்தால் விசுவாசம் வேண்டுமே. விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. இயேசுவோட விசுவாசம் இல்லாமல் ஒன்றும் செய்ய முடியாது. ஓ, எனக்கு எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஹல்லேலூயா. விசுவாசம் வேண்டுமே. என்ன செய்யறது? விசுவாசம் இல்லாமல் போனால் திரும்பித்தான் போக வேண்டி வரும். நான் சொல்லுகிறேன், விசுவாசம் இல்லாமல் போனால் வெறுமையா தான் போக வேண்டும். ஒன்றை நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். அப்படிதான், நான் சொல்லவில்லை, வேதம் அப்படி சொல்லுகிறது. யாக்கோபு 1:6-7 சொல்லுகிறது. என்ன சொல்கிறது? விசுவாசம் இல்லாமல் எதையாவது நீங்கள் பெறலாம் என்று நினைக்காதிருங்கள். அப்படித்தானே சொல்லுது. வாசிங்க பாப்பா. ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாமென்று நினையாதிருப்பானாக. அப்படிப்பட்ட மனுஷன் நான் கர்த்தரிடத்தில், ஐயோ பாருங்க ஆண்டவரே, நான் ஆண்டவர்கிட்ட வந்தாலும் சும்மா எதுவும் கிடைக்க மாட்டேங்குது போல. விசுவாசம் ஒரு விஷயம் தேவை. விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் அவர்கிட்டையும் ஒன்றும் பெற முடியாது. ஹல்லேலூயா. எனக்கு இந்த தகப்பனுடைய நிலைமை அப்படிப்பட்ட ஒரு நிலைமை. அவர் முதலாவது என்ன செய்கிறார் என்று சொன்னால், இப்ப நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஒரே விதமான சம்பவங்கள் யோவான் புஸ்தகத்தை தவிர, இப்பொழுது யோவான் புஸ்தகத்தை நாங்கள் தியானிக்கிறோம். எல்லாரும் வந்து படிங்க யோவான் புஸ்தகத்தை. யோவான் புஸ்தகத்தை தவிர ஒரே விதமான சம்பவங்கள் மற்ற ஏனைய 3 புஸ்தகங்களும் ஒரே மாதிரி இடம் பெற்றிருக்கிறதை நீங்கள் காணலாம். ஒரே சம்பவம் ஒரே மாதிரி வித்தியாசமான முறையில் எழுதப்பட்டிருக்கிறது. ஒரே சம்பவம். இதே சம்பவம் லூக் புஸ்தகத்திலே இருக்கிறது 9ஆம் அதிகாரத்தில். இதே சம்பவம் மத்தேயு புஸ்தகத்தில் இருக்கிற 17ஆம் அதிகாரத்தில். நாங்கள் அதை கொஞ்சம் வாசிப்போமா? மத்தேயு 17:14 கொஞ்சம் வாசிங்கள். அவர்கள் ஜனங்களிடத்தில் வந்தபோது ஒரு மனுஷன் அவரிடத்தில் வந்து அவர் முன்பாக முழங்கால் படியிட்டு, நாங்கள் காணுகின்றோம் இந்த தகப்பன் என்ன செய்கிறார் என்று சொன்னால், முதலாவதாக அவர் இந்த மகன் சுகப்படும்படியாய் ஒரு காரியத்தை கையாளுகிறார். இந்த காலை பொழுதிலே அது எங்களுக்கு உதவியாக இருக்கட்டும், அது எங்களுக்கு ஒரு வழிகாட்டாக இருக்கும். வேதம் எப்படிப்பட்டது? வேதம் சொல்லுகிறது, சங்கீதம் 119ஆம் அதிகாரத்தில் 105வது வசனம் சொல்கின்றது, வேதம் எங்களுடைய பாதைக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. எங்களுடைய வழிகளுக்கு அது ஒரு என்ன சொல்லுகிறது? அது ஒரு வெளிச்சமாக இருக்கிறது. பாதைக்கு தீபமாக இருக்கிறது, வழிக்கு வெளிச்சமாக இருக்கிறது என்று சொல்லப்படுகிறது. என்ன செய்வது? எப்படி? விசுவாசம் குறைவுதான். அதுக்கு என்ன செய்வது என்று சொல்லி தெரியாது. ஆனால் அதுக்கு வழிகாட்டி இருக்கிறது. அது வழிகாட்டி இருக்கிறபடினால இந்த தகப்பன் அதை கையாண்டார். அந்த வழியிலே கடந்து சென்றார். அதனால் அந்த சம்பவம் இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. ஒரு அலையில சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஏன் பதிவு செய்திருக்கிறது? சும்மா ஏதோ வாசித்து அறிஞ்சு கொள்றதுக்காக, அதுக்காகவா? இல்லை. அந்த தகப்பன் எப்படி அந்த சுகத்தை பெற்றுக்கொண்டாரோ அதை நாங்களும் அறிந்து கொண்டு நாங்களும் தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்வதற்கு ஹல்லேலூயா. ஒரு நல்ல ஒரு கரோஸ்த குடும்பமா தேவனுக்கு ஹல்லேலூயா. அந்த தகப்பன் எப்படி அந்த கிருபையை பெற்றாரோ அதே மாதிரி நாங்களும் தேவனிடத்திலே கிருபை பெறும்படியாக அதை வேதத்தில் எழுதி வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களை, நாங்கள் காணுகிறோம் அவர் செய்த முதலாவது காரியம் என்னவென்று சொன்னால், அவர் ஆராதித்தார். தேவனுடைய பாதத்தில் முழங்காலிட்டு ஆராதித்தார்.
ஆராதனை மிகவும் முக்கியமானது. இது ஏன் இந்த மாதிரி சவுண்ட்ஸ் இதாகுது? சவுண்ட்ஸுக்கு ஏவிதிருமத்தியாண்டு ஏமுத்தியாண்டே முகுத்கராண்டேப்பா நாங்கள் காணுகின்றோம். எனக்கு அருமையானவர்களே, இந்த இடத்துல ஆராதனை ஒரு முக்கியமான ஒரு இடத்தை பெறுகிறது. இந்த காலை பொழுதிலே நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், எனக்கு அருமையானவர்களே, இந்த தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே ஆராதனை என்று சொல்றது மிக மிக முக்கியமானது. மிக மிக முக்கியமானது. ஆராதனை மிக மிக முக்கியமானது. ஆராதிக்க வேண்டும். நாங்கள் தேவனை ஆராதிப்பதற்காகவே சிருஷ்டிக்கப்பட்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, எனக்கென்று சொல்லி ஒரு ஜனங்களை நான் ஏற்படுத்தினேன், அவர்கள் என் ஸ்துதியை சொல்லி வருவார்கள். ஏசாயா 43 நாங்கள் 21வது வசனத்தை நீங்கள் வாசிப்பீர்கள், அதை காணலாம். எனக்கு அருமையானவர்கள், நாங்கள் காணுகிற எனக்கென்று ஒரு ஜன கூட்டத்தை நான் ஏற்படுத்தினேன், அவர்களின் துதியை சொல்லி வருவார்கள். தேவனை ஆராதிக்கும்படியாக கர்த்தர் எங்களை தெரிந்து கொண்டிருக்கிறார். கர்த்தரை ஆராதிப்பது என்பது எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் பெறக்கூடிய ஒரு நிறைவு. ஆமென், ஹல்லேலூயா. என்னுடைய பிரசங்கத்துக்கு இன்றைய நாளில் தலைப்பு குறைவிலை நிறைவை நாங்கள் அடைவோம். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நீங்கள் ஆராதிக்கும் பொழுது ஒரு நிறைவை பெறுவீர்கள். ஹல்லேலூயா. ஆராதித்து யாருமே நிறைவு பெறாதவர்கள் இல்லை. ஒரு நிறைவை பெறுவீர்கள். உங்களுடைய ஆன்மாவில் ஒரு நிறைவை பெறுவீர்கள். உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நிறைவை பெறுவீர்கள். கர்த்தரை நீங்கள் துதித்து கொண்டே இருங்களேன், பார்ப்போம். ஹல்லேலூயா. ஒரு நிறைவை பெறுவீர்கள். எனக்கு அருமையான, நாங்கள் காணுகின்றோம் ஆராதனையிலே 3 நிலைகளை குறித்து நான் சொல்ல விரும்புகின்றேன். இதை நன்றாக கவனிங்கள் எல்லாருமே. ஆராதனையில் 3 நிலைகளை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகின்றேன். நீங்கள் இப்பொழுது கர்த்தருடைய சமூகத்திலே ஆராதிக்க வருகிற நேரமாக இருக்கலாம். இல்லாவிட்டால் வீட்டிலே கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? கையை உயர்த்த வேணாம். ஹல்லேலூயா. வீட்டிலே கர்த்தரை ஆராதிக்கிறீங்களா? அது உங்களுக்கு தான் தெரியும், நான் ஆராதிக்கிறேனா இல்லையான்னு சொல்லி. வீட்டிலே கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? எனக்கு அருமையானவர்களே, நீங்க தனிப்பட்ட ரீதியாக நீங்க தனியே இருக்கும் பொழுது நீங்க கர்த்தரை ஆராதிக்கிறீர்களா? எந்த நேரமா இருக்கட்டும், எந்த நேரமா, இந்த 3 நிலையில ஏதாவது ஒரு நிலையில தான் நீங்க இருப்பீங்க. நிச்சயமா இந்த 3 நிலையில ஒரு நிலையில இருப்பீங்க. இந்த ஏதாவது ஒரு நிலையில இருப்பீங்க. நீங்க இந்த காலை பொழுதிலே கர்த்தர் தாமே உங்களை நீங்கள் ஆராய்ந்து அறிந்து கொண்டு இன்னும் நீங்கள் உங்களுடைய நிலையில இருந்து மாறி கர்த்தரிடத்தில் கிட்டு சேரும்படியாக கர்த்தர் உங்களை வழி நடத்துவாராக. ஆமென். அதுக்கு எத்தனை பேருக்கு ஆமேன் சொல்லலாம்? ஆமேன். எனக்கு அருமையானவர்களே, யாரையும் நமக்கு நியாயத்திற்கு அவசியம் இல்லை, நியாயத்திற்கவும் கூடாது. நியாயத்திருக்கிறது எங்களுடைய பொறுப்பு அல்ல, கர்த்தரை ஆராதிப்பதே எங்களுடைய பொறுப்பு. ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, மத்தேயு புத்தகத்தில் 7ஆம் அதிகாரத்தில் முதல் 2 வசனங்களை நாங்கள் வாசிப்போம் சீக்கிரமாக. மத்தேயு 7 முதல் 2 வசனங்கள். நீங்கள் குற்றவாளிகள் என்று தீர்க்கப்படாத படிக்கு மற்றவர்களை குற்றவாளிகள் என்று தீர்க்காதிருங்கள். ஏனெனில் நீங்கள் மற்றவர்களை தீர்க்கிற தீர்ப்பின்படியே நீங்களும் தீர்க்கப்படுவீர்கள். நீங்கள் மற்றவர்களுக்கு அளக்கிற அளவின்படியே உங்களுக்கும் அளக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, நாங்கள் யாரையுமே நியாயத்திற்கிறதுக்கு எங்களுக்கு அதிகாரம் தேவன் கொடுக்கவில்லை. கொடுத்திருக்காரா? நாங்கள் அதே நிறைய செய்கிறோமே. அவர் எப்படி ஆராதிக்கிறாரு, இவர் எப்படி ஆராதிக்கிறாரு, இவர் எப்படி துதிக்கிறாரு, அவர் இது எங்களோட வேலை இல்லை. எங்களோட வேலை என்னுடைய வேலை, நான் கர்த்தரை ஆராதிப்பது. ஹல்லேலூயா. அதுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லலாம்? ஆமேன், ஹல்லேலூயா. யாரையும் நியாயத்திற்கிறது எங்களுக்கு ஆண்டவர் அதிகாரம் கொடுக்கவில்லை. வேதம் சொல்லுகிறது, நாங்களே அந்த என்ன சொல்றது, இரவு என்ன சொல்றது, பரிசுத்த திருவிருந்திலே நாங்கள் ஒரு வசனத்தை வாசிக்கிறோம். 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரத்தில் 23வது வசனத்திலிருந்து 33வது வசனம் வரை நாங்கள் வாசிக்கிறோம் அல்லவா? அதில் 31வது வசனம் என்ன சொல்கிறது? நாங்களே நியாய தீர்த்துக் கொள்வோம், நாங்கள் நியாய தீர்க்கப்படும். ஹல்லேலூயா. நாங்களே நியாய தீர்த்துக்கொள்வோம்னா நாங்கள் நியாய தீர்க்கப்படும். ஆகவே இந்த காலை பொழுதிலே நாங்களே நியாய தீர்த்துக் கொள்ளும்படியான
ஒரு காரியத்தை உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். ஹல்லேலூயா. இந்த ஆராதனை 3 நிலைகள். ஒரு நிலை வந்து நாங்கள் கர்த்தரை ஆராதிக்க வருகிறோம். எனக்கு அருமையானவர்களே, வந்து கையை கட்டிக்கிட்டு அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். அது ஒரு நிலை. கையை கட்டிக்கிட்டு பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் மாத்திரம் இல்லை, கையை கட்டிட்டு பார்த்துட்டு இருக்கிற மாத்திரம் இல்லை, அங்கால இங்கால என்ன நடக்குன்னு சொல்லி அதுக்கு என்ன சொல்கிறது, பிரார்த்து பார்க்குறது. பிரார்த்து பார்க்குறது. ஓகே, சரி, என்ன சரி, பார்த்து கொண்டே இருக்கிறோம். ஆனால் வந்து கர்த்தரை துதிக்கிறோம். அதில் பெரிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஆண்டவரே ஸ்தோத்திரம், அல்லேலூயா 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 அல்லேலூயான்னு சொல்லி வாயில் சொல்கிறோம். சொல்லிக்கிட்டு நாங்கள் என்ன செய்கிறோம், சொல்லிக்கிட்டு அங்கால எங்கால பார்க்குறோம், சொல்லிக்கிட்டு கையை கட்டிக்கிட்டே இருக்கிறோம். நான் இது வேதத்தில் உள்ளதான் சொல்கிறேன். வேதம் சொல்லுகிறது. வேதம் என்ன சொல்கிறோன்னு பார்ப்போம். நாங்கள் மத்தேயு 15ஆம் அதிகாரத்தில் 8வது வசனம் என்ன சொல்லுகிறது? இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. பார்த்தீங்க தானே? இப்போ நான் செய்கிறேன்னு வச்சுக்கோங்க. எனக்கு மற்றவங்களை இப்போ ஆண்டவர் சொல்லிட்டாரு, மற்றவங்களுக்கு நியாயத்திற்காதே, நான் என்னையும் நியாயத்திற்கிறேன், நானே நடிச்சுக்கொள்வேன். நான் இப்போ என்ன செய்கிறேன், ஆண்டவரை துதிக்கிறேன். அல்லேலூயா சோத்திரம். நான் அங்கே பார்க்குறேன், இங்கே பார்க்குறேன், எல்லா இடத்துலையும் பார்த்துக்கிட்டு துதிக்கிறேன். ஆண்டவர் என்ன பார்த்து சொல்கிறாரு, நீ துதிக்கிறான். இப்போ நான் நினைக்கிறேன், நான் ஆண்டவரை துதிக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் ஒரு திருப்தி கொள்கிறேன். நான் ஆண்டவரை துதிக்கிறேன், நான் ஆண்டவரை ஆராதிக்கிறேன். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, உன்னுடைய இருதயமோ எங்கே இருக்கிறது? நீ வாயினால துதிக்கிறா, உண்மைதான், நீ வாயினால துதிக்கிறா, ஆனால் நீ உன்னுடைய இருதயம் எங்கே இருக்குது? தூரமாக இருக்கு. இது தேவையா? இதில் ஆண்டவர் பிரியப்படுவாரா? நீங்களே சொல்லுங்க பார்ப்போம். இந்த ஆராதனையிலே ஆண்டவர் பிரியப்படுவாரா? இப்போ நான் யாரையும் நியாயத்திற்கிறதுக்காக சொல்லவில்லை. இந்த ஆராதனை இப்படி ஆராதித்தால் அந்த ஆராதனையில் ஆண்டவர் பிரியப்பட, நீங்களே சொல்லுங்களேன் பார்ப்போம். பிரியப்படுவாரா? நிச்சயமா பிரியப்பட மாட்டாரு. ஏன்? எங்களுடைய இருதயம் தூரமாக இருக்கிறது வேதமே சொல்லுகிறது. அதில் அந்த பின்னணியை நான் சொல்ல விரும்பவில்லை என்று சொன்னால் அது இன்னும் நேரம் போவோம். நீங்கள் வாசிச்சு பாருங்க. மாயக்காரர்களே, அப்படி தான் சொல்லப்படுது. மேலும் உள்ள வசனத்தை வாசிங்க, அப்படி தானே சொல்லுது. நான் மாயக்காரரே, உங்களை குறித்து வாசிங்க. இந்த ஜனங்கள் தங்கள் வாயினால் என்னிடத்தில் சேர்ந்து தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. எங்களை நாங்களே ஏமாற்றிக் கொள்கிறோம். தேவையா இது? பிரியமானவர்களை, இன்றைக்கு நாங்கள் மனம் திரும்புவோம். ஹல்லேலூயா. நீங்கள் ஆராய்ந்து பாருங்க. ஓ ஆண்டவரே, மனம் கசத அல்லது ஆண்டவரே, நான் அப்படி தான் இருக்கிறேன், எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவரே. அதுதான் அடுத்த கட்டம். இந்த தகப்பனுடைய அடுத்த கட்டம் அதுதான், எனக்கு உதவி செய்யுங்க. அடுத்த நிலை வெகு சீக்கிரமாக மற்ற நிலைக்கு நாங்கள் போவோம். இன்னொரு நிலை இருக்கிறது, அது கொஞ்சம் பரவாயில்லை. மத்தேயு 22:37 வாசிங்க பார்ப்போம். இயேசு அவனை நோக்கி, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்துமாவோடும் உன் முழு மனதோடும் அன்பு கூறுவாயாக. ஆமென். அப்ப இது நாங்கள் முழு இருதயத்தோடும் முழு மனதோடும் முழு ஆத்துமாவோடும் நாங்கள் தேவனில் அன்பு கூறுவது, தேவனை ஆராதிப்பதுன்னு எடுத்துக்கொள்ளலாம். தேவனை ஆராதிப்பது எனக்கு அருமையானவர்களே, அதை நாங்கள் எப்படி செய்கிறோம்? அது எப்படி செய்கிறோம்? நாங்கள் கண்களை மூடி, நான் இன்னொரு காரியத்தை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். நீங்கள் கர்த்தரை ஆராதிக்க வந்தால் கட்டாயமாக அங்கங்கே பார்த்து கொண்டு நீங்கள் துதிப்பீங்க என்று சொன்னால் அது உங்களுடைய கண்ணு. எனக்கு என்ன நீங்கள் சொல்கிறீங்க பார்த்து, எந்த கண்ணு, எந்த வாய், எந்த இது, என்னுடைய உள்ள, என்னுடைய மனசு, நான் துதிப்பேன், நான் இது பண்ணுவேன். ஏன்னா ஓகே, இப்போ நான் சொல்கிறேன் உங்களுக்கு எனக்கு அருமையானவர்களே,
உங்களுக்கு ஒரு லேசை சொல்லித்தர்றேன். உங்களுக்கு நான் இலகுவான ஒரு காரியத்தை சொல்லித் தருகிறேன். கண்களை மூடுங்கள். கண்களை மூடுன்னு சொல்லி சின்ன பபாவா எல்லாரும் வந்து சின்ன இதில் போட்டு உங்களுடைய கண்களை வந்து விடுதலை வந்து நான் உங்கள்கிட்ட வந்து எல்லாருடைய கண்ணை மூடி வைக்கிறதுக்கு இல்லை. கண்களை மூடினால்தான் தேவனை காணலாம். புறக்கண்ணை நீங்கள் மூடினால்தான் அகக்கண்கள் திறக்கப்படும். எத்தனை பேருக்கு ஆமேன்னு சொல்றீங்க? ஹல்லேலூயா. நிறைய பேரை நான் காண்றேன். உங்களுக்கு நீங்களே தடை, உங்களுக்கு நீங்களே தடை, நீங்களே கர்த்தரை ஆராதிப்புக்கு நீங்களே தடை. ஏன் கண்களை மூடுகிறீர்களே? இல்லை, கண்களை மூடுங்கள். உங்களுடைய கண்ணா இருக்கலாம், தயவு செய்து கண்களை மூடுங்கள். கண்களை மூடி கர்த்தரை ஆராதிங்கள். அப்படி ஆராதிக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் தேவனை காண்பீர்கள். அல்லேலூயா. அதுக்கு எத்தனை பேர் ஆமேன்னு சொல்லியிருக்கீங்க? ஆமே. நிச்சயமா நீங்கள் தேவனை காண்பீர்கள். ஆகவே பிரியமானவர்களே, இரண்டாவது நிலை வந்து எப்படிப்பட்ட நிலை என்று சொன்னால், மனதிலே யோசித்து, அப்படியே செய்யலாம் தானேனா, மனதிலே யோசித்து. ஆண்டவர் தான் இந்த உலகத்தை படைச்சாரு. நான் ஒரு நாள் பிரசங்கம் பண்ணும் பொழுது நான் சொன்னேன், நீங்கள் உடுத்துகிற உடுப்பாக இருக்கட்டும், நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடாக இருக்கட்டும், இந்த ஃபேனாக இருக்கட்டும், இந்த சிவிலினாக இருக்கட்டும், இந்த தரையாக இருக்கட்டும், இந்த தூணாக இருக்கட்டும், இந்த கட்டிடமாக இருக்கட்டும், எதுவுமே கர்த்தர் இல்லாமல் வந்ததில்லை. ஹல்லேலூயா. அவைகள் எல்லாவற்றையும் ஒரு மனிதன் செய்ததாக இருக்கலாம், பல மனிதர்களுடைய ஒரு உழைப்பாக இருக்கலாம். ஆனால் அவைகள் மனிதன் உழைக்கிறதுக்கும் மனிதன் செய்கிறதுக்கும் மூலதனம் கர்த்தர் படைத்தபடினாலே. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே இவைகளை யோசித்து ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்கலாம். வேதம் சொல்லுகிறது, இந்த அண்ட சராசரங்களை தேவன் படைத்தார். ஹல்லேலூயா. அது வேதத்திலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவைகளை யோசித்து ஆண்டவர், இந்த சூரியன் சும்மா, நீங்கள் சூரியனை படைத்த தேவன், நீங்கள் சந்திரனை படைத்த தேவன், நீங்கள் நட்சத்திரங்களை படைத்த தேவன், நீங்கள் தேவதூதர்களை கண்களை மூடிக்கொண்டு நீங்கள் படைத்த தேவன். எங்களை சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. சிலவங்க சொல்றதுக்கு வார்த்தை இல்லை. நன்றாக வேதத்தை சங்கீத புத்தகத்தை வாசித்தாலே நிறைய வார்த்தைகள் கிடைக்கும். நான் புதிதாக ரட்சிக்கப்பட்டு வந்து இருக்கிறேன். எப்படி துதிக்கிறது தெரிய உண்மை தானே, அது தெரியாது தானே. அப்பதான் வந்திருக்கிறேன். அப்போ வந்தா தெரியுமா ஆண்டவரை துதிக்கிறது? தெரியாது. ஆனால் அந்த போதகர் அம்மா, அந்த பாஸ்டர் இப்பொழுது இல்லை, கர்த்தருக்குள் நித்திரை அடைந்து இருக்கிறார். அநேக வருடங்கள் ஆகிவிட்டது. அந்த போதகர் அம்மா அவர்கள் வந்து கிட்டாரை அடித்துக்கொண்டு அவர்கள் நல்லா பாடுவார்கள். அவர்கள் வேற யாரும் இல்லை, இந்த இலங்கை தேசத்தில் வந்து நல்ல ஒரு பாடகியுடைய அக்கா. அவர்கள் உங்களுக்கு தெரியும், அப்சராப்ஸ் குரூப்பில் ஜோசப் அப்படி சொன்னா, ராணி ஜோசப் அக்கா நல்லா பாடுவார்கள். நல்லா பாடி தேவனை ஆராதிக்கிறார். என்ன ஆராதிக்கிறார்? நீரே என் கண்மலை, நீரே என் கோட்டை, நீரே என் அடைக்கலம். அப்பா அப்பா அப்பா. நான் அந்த வார்த்தைகளை பிடித்து கொண்டேன். இப்போ இது எப்படி அது வருவது? இது என்னுடைய மூளையில் நான் சிந்திக்கிறேன். மூளையில் சிந்தித்து என்னுடைய மனதிலே நான் அதை எடுத்து நான் ஆண்டவருக்கு அந்த வார்த்தைகளை சொல்கிறேன். அதை கற்று ஏற்றுக்கொள்கிறார். அதில் பிரியமாக இருக்கிறார். ஹல்லேலூயா. உன் முழு இருதயத்தோடு, உன் மனதோடு கண்களை மூடிக்கொண்டு, எனக்கு என்ன துதிக்கிறேன்னு தெரியாது, என்ன வார்த்தை சொல்கிறேன்னு தெரியாது, ஆனால் நான் வந்து ஆண்டவருடைய சமூகத்தில் வந்து வேதத்தில் உள்ள சில வசனங்களை சொல்லி, நீர் தான் ஆண்டவரே இந்த உலகத்தை படைத்தவர், நீர் படைப்பாளர், நீர் ஆண்டவரே சிருஷ்டிகர் என்று சொல்லி அவரை நாங்கள் துதிக்கிறோம். ஹல்லேலூயா. சிருஷ்டிகர் மாத்திரம் அல்ல ஆண்டவரே, நான் பாவியா இருக்கும் பொழுதே, அதே நான் மூலையில் தானே சிந்திக்கிறேன், அதே நான் என்னுடைய மனதில் தானே சிந்திக்கிறேன். நான் பாவியா இருக்கும் பொழுதே நீர் எனக்காக பலியானீர் ஆண்டவரே, எனக்காக நீர் ரத்த சிந்தினீர் ஆண்டவரே. அன்றைக்கு என்னுடைய சுவாமி பாவத்துக்காக நீர் இந்த உலகத்திலே வந்து சிலுவையிலே மரிக்காவிட்டால் நான் நரகத்துக்கு போயிருப்பேனே அப்பா. அப்பா, இன்னைக்கு நான் ஆண்டவரை உம்மை ஆராதிக்கும்படியாய் ஆண்டவரை உம்முடைய பிள்ளையாக என்னை மாற்றி இருக்கிறீங்களே. ஹல்லேலூயா. சிந்தித்து 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 யோசிச்சு ஆண்டவரை நாங்கள் ஆராதிக்க முடியுமா முடியாதா? அதுதான் மனதில் ஆராதிக்கிறேன்னு சொல்றது. மனதில் ஆராதிக்கிறேன்னு சொல்றது. அந்த ஆராதனை கர்த்தர் ஏற்றுக்கொள்கிறார். அந்த ஆராதனையில் தேவன் பிரியமாக இருக்கிறார். அந்த ஆராதனையில் தேவன் அங்கே உலாவுகிறார். ஹல்லேலூயா. அப்படியாவது தேவனை துதிங்களே. ஹல்லேலூயா. மூன்றாவது நிலை, இப்போ நிறைய காரியங்கள் உங்களுக்கு சொல்லலாம்.
நேரமும் போய்கொண்டிருக்கப்பட்டனால 3வது நிலைக்கு நாங்கள் போவோம். 3வது நிலை யோவான் 4:24 வசனம். தேவன் ஆவியாயிருக்கிறார், அவரை தொழுது கொள்ளுகிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் அவரை தொழுது கொள்ள வேண்டும் என்றார். இங்க பாருங்க, அங்க ஆத்துமா, ஆவியே கிடையாது. இங்க ஆவின்னு சொல்லி இருக்கிறது. ஆவின்னு சொல்றது இன்னொரு நிலை. ஹல்லேலூயா. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், இந்த ஆன்மாவில் ஆன்மா நிலையில இருந்து இல்லாவிட்டால் ஆத்துமா நிலையில இருந்து போறது, ஆத்துமா நிலையை அடையாம ஆவி நிலையை அடைய முடியாது. அப்படியே துதிச்சு கொண்டு, ஆண்டவரே நீங்கள் இப்படி செஞ்சீங்க, அப்படி செஞ்சீங்க, அப்படி அந்த மாதிரி, ஆண்டவரே நீங்கள் சிலுவையில் மரித்தீங்களுக்காக ரத்தம் சிந்தினீங்க, ஆண்டவரே நான் இப்படியா நிலையில் இருந்து, ஆண்டவரே நான் கஷ்டப்படுறேன், என் பிள்ளை இப்படி கஷ்டப்பட்டு கொண்டு இருந்தது, இப்படி நான் இப்படிப்பட்ட ஒரு பண தேவையோடு இருந்தேன், ஆண்டவரே நான் அவமானத்தில் இருந்தேன், நான் நிந்தையில் இருந்தேன், நீங்கள் என்னை மீட்டு கொண்டீங்க, ஆண்டவரே உங்களுக்கு நன்றி சொல்லுகிறேன் அப்பா, அல்லேலூயா. ஆண்டவரே நாங்கள் துதிக்கிறோம். அந்த நிலை இல்லாமல் ஆவி நிலையை நாங்கள் அடைய முடியாது. அதாவது வெளிப்புறம்னு சொல்கிறோம். இப்போ நாங்கள் ஆராதிக்க வரும் பொழுது இந்த ஆண்டவர் எங்களுக்கு ஒரு பிளானை கொடுத்துருக்கிறார். என்ன, வெளிப்புறம்னு ஒன்று இருக்கிறது, உட்புறம்னு ஒன்று இருக்கிறது. மகா பரிசுத்த ஸ்தலம்னு சொல்கிறோம். மகா பரிசுத்த ஸ்தலம் தான் ஆவி நிலை. வெளிப்புறம் நாங்கள் மனதில் நினைத்து ஆராதிக்கிற இடம். அந்த இடத்துல அப்பமும் தீபமும் என்ன இருக்கிறது, வாசனை, அதுக்கு என்ன சொல்கிறது, தூப வர்க்கம் இருக்கிறது. அது வெளிப்புறம். அதுதான் இந்த நாங்கள் மனதில் நினைத்து ஆண்டவரை ஆராதிக்கிற இடம், ஆண்டவருக்கு நன்றி சொல்கிற இடம். இன்னொரு இடம் இருக்குது, மகா பரிசுத்த ஸ்தலம். அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நாங்கள் எப்படி போவோம்னு சொன்னால், இப்படியே நாங்கள் துதிச்சு கொண்டு இருக்கிறோன்னு பாருங்க. அப்படியே துதிச்சு கொண்டு இருக்கும் பொழுது நாங்கள் எங்களுடைய நினைவில் நான் எங்கே இருக்கிறேன், நான் எங்கே நின்று கொண்டு இருக்கிறேன், எனக்கு அது தெரியும். நான் இந்த இடத்துல தான் நான் நிற்கிறேன், நான் இப்படித்தான் ஆண்டவரை துதிச்சு கொண்டு இருக்கிறேன் அப்படின்னு எனக்கு தெரியும். ஆனால் பிரியமானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கிறது என்று சொல்லுவது, ஆவியோடும் உண்மையோடும் ஆராதிக்கிறேன் என்று சொல்லுவது, மெய் மறந்து நான் எங்கே இருக்கிறேன்னு சொல்லி கூட, நான் எப்படி இருக்கிறேன்னு சொல்லி கூட தெரியாமல், நான் கர்த்தரோடு கூட ஒன்று கலந்து லயத்து போய், ஹல்லேலூயா, அதுக்கு சொல்றதுக்கு இன்னும் வார்த்தைகளில் லயத்து போய் என்னையே மறந்து கர்த்தரை ஆராதிப்பது தான் அடுத்த கட்டம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அந்த கட்டத்திலே பிரியமானவர்களை நாங்கள் தரிசனங்களை பெறுவோம். அந்த கட்டத்திலே தேவனுடைய ஒரு தொடுதலை பெறுவோம். அந்த கட்டத்திலே நாங்கள் சுகப்படுவோம். அந்த கட்டத்திலே எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் சுகப்படும். ஹல்லேலூயா. ஆவியிலே நொந்து வந்தீர்கள் சொன்னால், ஆவியிலே நீங்கள் பலகீனப்பட்டு வந்திருப்பீர்கள் சொன்னால், ஆவியிலே நீங்கள் மிகவும் வேதனைப்பட்டு வந்திருப்பீர்கள், அந்த நிலையிலே கர்த்தர் உங்களை தொடுவார், கர்த்தர் உங்களை சுகப்படுத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிரசன்னத்தை நீங்கள் உணர்ந்து கொள்ளலாம். அப்ப இந்த நிலையிலே ஒரு வகையில் நீங்கள் கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்வீர்கள். ஆனால் அதிகமாக ஒரு மனிதன், ஒரு ஆவிக்குரிய ஒரு மனிதன் அதிகமாக கர்த்தருடைய பிரசன்னத்தை உணர்றது ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கிற அந்த கட்டத்திலே, அந்த ஆராதனை நிலையிலே. ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நான் உங்களை ஊக்குவிக்கிறேன். உங்களை தனிப்பட்ட ரீதியாக இருக்கலாம், வீட்டில் இருக்கும் பொழுது இருக்கலாம், நீங்கள் தனிப்பட்ட உங்களுடைய ஜெபத்தில் இருக்கலாம். நேரத்தை, அதுக்கு தான் சொல்றாரு இயேசு கிறிஸ்து சொல்றாரு, நேரத்தை எடுத்து அவருடைய சமூகத்துக்கு வரும்படியாக. அவசரமா வேலைக்கு ஓட போறேன், பஸ் இந்த லேட்டா போகுது, ஆண்டவரை சோத்திரம், அல்லேலூயா அல்லேலூயா, சோத்திரம் சோத்திரம் சோத்திரம்னு சொல்லிட்டு ஓடுறது, அப்படி ஆண்டவருடைய பிரசனத்தை நாங்கள் உணர முடியாது. ஹல்லேலூயா. கர்த்தருடைய சமூகத்துக்கு நாங்கள் செல்லோம்னு சொன்னால் நேரம் எடுத்து செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு நேரத்தை நீங்கள் ஒதுக்கி கொள்ளுங்கள் உங்களுடைய வாழ்க்கையில். 24 மணித்தியாலம் கொடுத்துருக்காரு தானே, அதில் ஒரு மணித்தியாலம் கொடுக்க இயலாத ஆண்டவருக்கு ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நீங்கள் கர்த்தருடைய சமூகத்துக்கு ஆராதிக்க வரும் பொழுது, நான் உங்களை ஏசவில்லை, நான் உங்களை பேசவில்லை, நான் உங்களுக்கு குற்றம் சொல்லவில்லை. எனக்கு அருமையானவர்களே, நான் சொல்லுகிறேன், தயவு செய்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். தயவு செய்து உங்களை ஆராய்ந்து பாருங்கள். கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவாராக. கர்த்தர் பரிசுத்த ஆவியானவர் உங்களோடு கூட பேசுவதற்கு இடம் கொடுங்கள். ஹல்லேலூயா. இவர் இப்படி தான் கத்திக்கிட்டு இருப்பாரு,
நான் பரவாயில்ல, எனக்கு ஏசியாவது பரவாயில்ல, நீங்கள் நல்ல ஒரு நிலைக்கு வந்தீங்கடா, கர்த்தருக்கு சோத்துறோம். அல்லேலூயா. பிரியமானவர்களே, ஆவியோடும் உண்மையோடும் துதிக்கிற அந்த நிலை இருக்கிறதே, அது தரிசனங்களை பெறுகிற இடம், சுகத்தை பெறுகிற இடம், விடுதலை பெறுகிற இடம். அது ஒரு 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 கணமாக இருக்கலாம், ஒரு நொடியாக இருக்கலாம், சில நேரத்தில் அது ஒரு செகண்ட், ஒரு நிமிஷமாக இருக்கலாம், ஒரு 2-3 நிமிஷங்கள். ஓ அல்லேலூயா. பரலோகத்துக்கு போயிட்டு வந்துடுவோம். தேவனுடைய தொடுதல் எங்களுக்கு விளங்கும். சில நேரத்தில் சூடாக விளங்கும். ஒரு கரம் என்னை தொடுவதை போல நாங்கள் உணர்வோம். எனக்கு தெரியாது உங்களுடைய அனுபவங்கள் எப்படி என்று சொல்லி. அந்த நிலையில், அந்த இடத்துல தான் நாங்கள் தீர்க்க தரிசனங்களை பெறுகிறோம். அந்த இடத்துல தான் நாங்கள் தரிசனங்களை பெறுகிறோம். அந்த இடத்துல தான் ஆண்டவர் எங்களை உந்துகிறார். அந்த இடத்துல தான் பலவிதமான வார்த்தைகளை கர்த்தர் எங்களுக்கு கொடுப்பார். அது எங்களுடைய புத்தியினாலே எண்ணுகிறது அல்ல. நாங்கள் எங்களுடைய புத்தியினால் அதை எண்ணி பார்க்க முடியாது. இதுக்கு முன்பதாக எங்களுடைய புத்தியினால் நாங்கள் எண்ணி எண்ணி கர்த்தரை துதித்தோம். ஆனால் அந்த நிலையிலே அப்படி அல்ல. எங்களுடைய புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் வருகிற இடம் அது. ஹல்லேலூயா. நீங்கள் எதை குறித்தும் கவலைப்படாமல் கூடிய விண்ணப்பத்தோடும் கூடிய ஸ்தோத்திரத்தோடும் கூட தேவனுக்கு அதை தெரியப்படுத்துங்கள். அப்பொழுது உங்கள் புத்திக்கு மேலாக, உங்களுடைய புத்திக்கு எட்டாத தேவ சமாதானம் உங்களுடைய இருதயங்களை காத்துக்கொள்ளும். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 6-7 வசனங்கள். பிலிப்பியர் 4:6-7 வசனங்கள். ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, ஆகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், அப்படிப்பட்ட ஒரு நிலையை நீங்க அடைய வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஞாயிற்றுக்கிழமை கர்த்தரை ஆராதிக்கும். அப்படி ஆராதிங்க பிரியமானவர்களே. மறுபடியும் நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் யாரையும் உயர்த்தி யாரையும் தாழ்த்தவில்லை. இந்த இடத்துல நிறைய பேரை நாங்கள் காணுகின்றோம், வெறுமையாகவே வெறுமையாகவே போகிறீர்கள். ஒரு சொற்ப பேர் மாத்திரமே ஆவிலை நிறைந்து தேவனுடைய தொடுதலை பெற்றுக்கொண்டு இன்றைக்கு தேவனுடைய பிரசனத்தை நான் கண்டேன் என்று சொல்லி போகிறவர்கள் சொற்ப பேர் மாத்திரமே, கொஞ்சம் பேர் மாத்திரமே. ஏன் நீங்கள் அந்த கொஞ்சம் குழுவில் இருக்கிறீர்கள் பிரியமானவர்களே? எல்லாருக்கும் சொல்லக்கூடியதாக இருக்கணும். நாங்கள் அது மட்டும் இல்லாமல் விமர்சிப்போம். இன்றைக்கு ஆராதனை சரியில்லை. இல்லை, முழுக்க முழுக்க என்னுடைய நிலை, முழுக்க முழுக்க என்னுடைய பிள்ளை. நான் தான் அந்த இடத்தை தவறி விடுகிறேன். நான் தான் அந்த இடத்தை தவறி விடுகிறேன். அதுக்கு எத்தனை பேர் ஆமீன் சொல்லலாம்? ஆமீன் சொல்ல முடிஞ்சவங்க ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் தான் தவறி போகிறேன். உங்களுக்கு முடியும், உங்களுக்கு முடியும். வார்த்தை வெறும் உதடுகளோடு கூட கர்த்தரை ஆராய்த்து விட்டு இருதயம் தூரமாயிருக்கிறது, இருதயம் அங்கே இங்கே ஓடுகிறது. அப்படியான ஒரு சூழலில் இருந்து கொண்டு போகலாம். உங்களுக்கு முடியும். மனதில் யோசிச்சு ஆண்டவருடைய சமூகத்தை நீங்கள் உணரலாம். துதித்து ஆண்டவருடைய சமூகத்தை உணர உங்களுக்கு முடியும். ஆவியிலே நிறைந்து தேவனுடைய தரிசனங்களை பெற்று, தேவனுடைய பிரசன்னத்தை பெற்று, தேவ சமூகத்தில் நிறைந்து செல்லுவதற்கு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகவே பிரியமானவர்களே, நான் உங்களுக்கு சொல்லுகின்றேன், நாங்கள் தேவனை ஆராதிக்க வரும் பொழுது அந்த ஒரு நிலையில் நாங்கள் ஆராதிக்க வேண்டும். இன்றைக்கு இந்த நேரத்திலேயே உங்களை ஆராய்ந்து பாருங்கள். அப்பா, நான் எப்படி உம்மை ஆராதிக்கிறேன்? ஒருவேளை ஆண்டவரே பார்த்து கொண்டு, ஆண்டவரே நான் அங்கே கண்ணை திறந்து கொண்டு, ஆண்டவரே நான் உம்மை துதிக்கிறேன், நான் நினச்சிக்கிட்டு இருக்கிறேன், நான் உம்மை துதிக்கிறேன்னு சொல்லி. ஆனால் வேதத்தில் இன்றைக்கு நீங்கள் எனக்கு காண்பித்து கொடுத்தீங்க ஆண்டவரே, அது உமக்கு பிரியமான ஆராதனை அல்ல. நான் உம்மை துதிக்கவில்லை என்று சொல்லித்தான் உம்முடைய வார்த்தை எனக்கு சொல்லுகிறது. நான் இன்றைக்கு தீர்மானம் ஒன்று எடுக்கிறேன் ஆண்டவரே, என்னுடைய மனதில் நான் யோசித்து உம்மை நான் ஆராதிக்க போகிறேன். அதை மீறி ஆண்டவரே நீங்கள் என் ஆவிலை நடத்துவீங்க என்று சொன்னால் அந்த ஆவிலை லயத்து நான் மெய் மறந்து நான் உம்மை துதிக்க போகிறேன். ஹல்லேலூயா. ஒரு தீர்மானம் நாங்கள் எடுப்போமா கர்த்தருடைய சமூகத்தில்? ஹல்லேலூயா. எனக்கு அருமையானவர்களே, நாங்கள் கடைசியாக நாங்கள் பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த தகப்பன் எனக்கு பாயிண்ட்ஸாக சொல்கிறதுக்கு உங்களுக்கு நேரம் இல்லை. ஆனால் நான் சொல்லுகிறேன், அவர் எப்படி இந்த
மகனில் இருந்து இந்த விடுதலை, இந்த பரிதபிப்பில் இருந்து அவர் எப்படி விடுதலையானார் என்று சொன்னால், இயேசு சொல்லுகிறார் நீ விசுவாசிக்கிறாய் என்று சொல்லி. அந்த இடத்துல அவர் சொல்கிறார் இது 2 காரியங்கள் நாங்கள் பார்க்கலாம். 2 இடத்துல உதவி செய்யுங்கன்னு தான் சொல்கிறாரு. 22வது வசனத்தை வாசிக்க பார்ப்போம். என்ன 22 பாஸ்டர் அப்படின்னு கேட்டுறாதீங்க. நாங்கள் இப்போ தியானித்து கொண்டிருக்கிறது மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 17வது வசனத்தில் இருந்து 27வது வசனம் வரையும். அந்த மார்க் 9ஆம் அதிகாரத்தில் 22வது வசனத்தை நாங்கள் வாசிப்போம். இவனை கொல்லும்படிக்கு அது அநேகம் தரம் தீயிலும் தண்ணீரிலும் தள்ளிற்று. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் எங்கள் மேல் மனதிறங்கி எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்றான். தகப்பன் ஒரு பரிதபிப்பில் இருக்கிறாரு. தண்ணீர்ல தள்ளுது, தீயில தள்ளுது என்னுடைய மகனை, ஆகவே எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும், எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் சொல்லி அவர் கேட்கிறாரு. அது ஒரு ஜெபம். உதவி செய்ய வேண்டும் சொல்லி கேட்கிறாரு. அடுத்ததாக கேட்கிறாரு 24வது வசனத்தை வாசிங்க. உடனே பிள்ளையின் தகப்பன் விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, என் அவிசுவாசம் நீங்கும்படி உதவி செய்யும் என்று கண்ணீரோட சத்தமிட்டு சொன்னான். நாங்க காணுகின்றோம் இயேசு ஒரு காரியத்தை போட்டாரு, அவர் தூக்கி போட்டார். இயேசு ஒரு காரியத்தை உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி 22வது வசனத்தில் சொல்லும் பொழுது, நான் நேரத்தோடைய வாசித்த பிரகாரமாய் இயேசு அவனை நோக்கி நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும், விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாமே கூடும். நான் நேரத்தோடு சொன்ன காரியம் விசுவாசிக்க வேணும். ஐயோ, இந்த விசுவாசத்துக்கு நான் எங்கே போவேன்? இந்த விசுவாசத்தை நான் எங்கே கடையில் போயிட்டு எடுப்பேனா? இந்த விசுவாசத்துக்கு நான் என்ன செய்வேன் அப்படின்னு அவர் பரிதபிக்கும் பொழுது, அதுக்கும் ஒரு பரிதபிப்பு, இப்போ விசுவாசத்துக்கும் ஒரு பரிதபிப்பு அவருக்கு. இப்போ பாருங்க, அதனால் 2 இடத்துல சொல்லி இருக்குது உதவி செய்ய சொல்லி. நான் பார்த்தீங்க தானே 22ல் சொல்கிற உதவி என்னதுக்கு? என்ன மகனை குணமாக்குன்னு சொல்கிற உதவி. அப்படி ஒரு உதவி கேட்குறாரு. கேட்டு ஏசு இப்படிப்பட்ட ஒரு வார்த்தையை சொல்லிட்டாரா? எப்படிப்பட்ட வார்த்தையை சொன்னாரு? விசுவாசித்தால் தான் உனக்கு இது கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டாரு. விசுவாசிக்க கூடுமானால் எல்லாமே ஆகும்னு சொல்லிட்டாரு. ஐயோ, அப்படி ஒன்று இருக்குதா? அப்படி ஒரு குண்டை போட்டாரா ஆண்டவரே? பெரிய ஒரு குண்டை கொண்டு வந்து போட்டாரா? விசுவாசம்னு சொல்ல, அது என்ன ஆண்டவரே விசுவாசம்? ஐயோ, அந்த விசுவாசம் எனக்கு இல்லையே. அதுக்கும் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். அல்லேலூயா. கரங்களை தட்டி தேவனை ஸ்தோத்திரிப்போமா. அதுக்கும் நீங்க தான் உதவி செய்யணும். அல்லேலூயா. அதுக்கும் நீங்க தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. அவர் சொல்றாரு, அதுக்கு நீங்க தான் உதவி செய்யணும் ஆண்டவரே. கண்ணீரோடு சத்தமிட்டு சொன்னார். சொல்றாரு, எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல ஆண்டவரே, நீங்க விசுவாசிக்கணும் விசுவாசிக்கணும் சொல்றீங்களே, அதுவும் எனக்கு தெரியாது என்ன செய்யணும்னு சொல்லி ஆண்டவரே, அதுக்கும் நீங்க தான் எனக்கு உதவி செய்யணும். ஹல்லேலூயா.